சார் இங்கே பாருங்கள் சார், இந்தியாவில் வந்து மொத்தம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான போலீஸ் ஸ்டேஷன் பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்டு டிபார்ட்மெண்ட் அதனுடைய ரிப்போர்ட்டு 5/7/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவிலேயே மொத்தமே 721 காவல் நிலையங்கள் மட்டும்தான் பெண்களுக்கான காவல் நிலையங்கள் இருக்கிறது. அதில் 241 போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 30% மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 30% மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மொத்த இந்தியாவிலையுமே 2,75,235 பெண் காவலர்கள் தான் பணியாற்றுகிறார்கள் மொத்த இந்தியாவிலையுமே. சரியா? இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21,125 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோதான். ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 20% இருக்கிறாங்க. இங்கே இல்லாத எதுவுமே இல்லை. தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு. மொத்தமே 721, அதில் 241 நம்ம கிட்ட தான் இருக்குது. இது இல்லாமல் 1040 ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் இங்கே ஒரு சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு புதிதாக ஆட்கள் யாரும் எடுக்கலை. இங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர்லேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் திட்டம் வெறும் ரீல்ஸ் போடுறதுல மட்டும்தான் அதிரடி காட்டுகிறது அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டிலும் மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை இந்த மாதிரி பலாத்காரம் ஆகிட்டு இறந்துருச்சு, அதை நியாயப்படுத்தக்கூடிய நரேட்டிவ் மேனிப்புலேஷன்ல இவங்க இப்போ வீடியோ போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? துவக்கத்திலேயே நான் அதை சொன்னேன். இப்போ ஒரு இவ்வளவு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் லா அண்ட் ஆர்டர், போலீஸு, பெண்கள் காவல் நிலையம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இது மாதிரியான சம்பவங்களை இந்த சமூகத்துல இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன கத்துக்கலாம் மக்கள்கிட்ட இருந்தே நீங்க கேட்கலாம். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். போலீஸு, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஸ்கூல் காலேஜ்லேருந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் காவல்துறை வேலை பார்த்தாலும் ஒரு சமூக மூவ்மெண்ட்டாக இது என்ன பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ஒரு அக்கறையோடு விசாரிக்கணும். நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்டு வரணும். இவங்க அதை எதுவும் செய்யலை. இவங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தான், இன்ஸ்டாகிராமில் குழந்தைகளை வச்சு திரும்பவும் நேற்று ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குழந்தை விளையாண்டுருக்கு பாருங்கள் 1 மணி நேரமாக. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுங்க? பேரண்ட்ஸ் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் என்னங்க பண்ணுறது? இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்க அப்படின்னு பொய்யான வீடியோ. அது உண்மைலாம் இல்லை. இவனா ஒரு குழந்தைய கொண்டு உட்கார வச்சு எப்படி தேர்தல் அப்போ பண்ணாங்களோ அதே போல் பண்ணுறாங்க. இப்போ தான் நமக்கு பதைக்குது. ஒரு சம்பவம் நடந்துருச்சுடா, நம்ம அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம், நாம இதெல்லாமே கலெக்ட் பண்ணீங்க அரசுங்களை தாண்டி. இந்த சைக்கோத்தனமான வேலையை வெறும் லைக்ஸு கமெண்ட்டுக்காக பண்ணுறாங்க, வேற எதுவுமே கிடையாது சார். சார் உண்மையிலே எனக்கு நான் அதில் சமூக பொறுப்போட ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். கீர்த்தனா அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர்னு சொன்னதை நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சிரிச்சுட்டு என்ன இப்படியா அப்படின்னு போகிறது ஒரு தப்பான ஆங்கிள் அது. ஏன்னா அந்த 18-19 வயசு பசங்க அது உண்மையை நம்புறாங்க. உண்மையிலேயே கீர்த்தனா அவர்கள் தான் முதல் அமைச்சர்னு அந்த பசங்க நம்புறாங்க சார். அது மாதிரியான 45 வருஷம் அரசியல் இருக்கிறவரே நம்புறாரு சார். அந்த மனநிலையில் தான் இல்ல சார் ஆட்சி சார் இது. இன்னைக்கு ஒரு மாசத்துல இன்னைக்கு சார் இன்னைக்கு 10 வருஷம் 5 வருஷம் தொங்கிட்டு இருந்தோம், ஒரு கடை மூடல, எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க. இன்னைக்கு நாம ரொம்ப கான்ஷியஸ் திறந்துட்டு இருக்காங்க. நாம ரொம்ப கான்ஷியஸா ரொம்ப கான்ஷியஸா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சார். ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே கையில இன்ஸ்டாவோடு இது மாதிரியான பொய் ரீல்ஸை மட்டுமே நம்பக்கூடிய இடத்துல நகர்றாங்க. ரொம்ப கான்சியஸா ஒரு சமூக மூவ்மெண்டா போலீஸு, கட்சி எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்றோம். அதுக்கு இந்த அரசு மனம் திறந்து வழிவிடுமா அப்படிங்கிறத ஏத்துக்குமா? வாமா, பிரச்சனைகளால முடியல, சில சிக்கல் இருக்கு, வாங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஒர்க் பண்ணுவோம். நமக்கு தேவை குழந்தைகளுக்கு எது நடக்கக்கூடாது, பெண்களுக்கு நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம யார்கிட்ட வேணாலும் இறங்கி போகலாம், எப்படி வேணாலும் நீங்க இறங்கி போய் அவங்கள்ட்ட இருந்து ஐடியாஸையும் அவங்கள்ட்ட இருந்து பொறுப்புகளையும் கேட்டு வாங்கி நம்ம செய்யலாம். ஆனா அதை விட்டு நீங்க ரீல்ஸ் போட்டு இப்போ நாங்க டைவர்ட் பண்ணிடுவோம் நியூஸ் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல சார், இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு 2-3 ரீல்ஸை என் மொபைல்லேயே இருக்கு, எடுத்தே காமிக்கிறாங்க. இப்படிலாம் வருது, என்ன பண்றது அப்படின்னு என்னுடைய சக ஊழியர் காமிக்கும் போது தான் எனக்கு வேதனையா இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதை நார்மலைஸ் பண்ணிடலாம், ஓகே, இதை பாசிட்டிவாக திருப்பிடலாம், இன்னொருத்தங்க மேலே பழி போட்டுடலாம். சார் ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கு, கொல்லப்பட்டிருக்கு, அம்மா குடிச்சிருந்தாங்கன்னு ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க.
அம்மா குடிச்சிருந்தா கூட நீங்க குழந்தைய வந்து இப்படி பண்ணிருவீங்களா நான் கேட்கிறேன். எதுக்காக நீங்க அந்த செய்தியை ஹைலைட் பண்றீங்க? இது ஒரு பெரிய ஒரு இந்த சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து இந்த சைபர் மாஃபியா பண்ணக்கூடியது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் சார். அதாவது இந்த அரசின் செயல்பாடுகளை இயலாமையை தூக்கி நிறுத்துவதற்கான நரேட்டிவை ஆமா வேறு வடிவங்கள் செய்றாங்க. அதாவது அரசு ஒரு பதில கொடுக்கிறது, அது வேற. ஆமா, அது இல்லாம அதை எப்படி காப்பாத்துறதுங்கிறதுக்கான வேலைகளை வேற ஒருத்தங்க செய்யறாங்க. அதை நம்புறார்கள் குழந்தைகள். அதான் வேதனையா இருக்கு. நம்ம பிள்ளைகள் நம்புறத